கண்களை பதிய வைப்போம் கர்த்தரும் இயேசுவே. கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்வோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தரும் இயேசுவே. கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்வோம். சூழ்ந்து நீக்கும் சுமைகள் நெருங்கி பற்றுவார்கள். சூழ்ந்து நீக்கும் சுமைகள் நெருங்கி பற்றுவார்கள். உதவி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். உதவி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். கண்களை பதிய வைப்போம் கர்த்தரும் இயேசுவே. கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்வோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தரும் இயேசுவே. கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்வோம். இழிவை எண்ணாமலே சிலுவை சுமந்தாரே. இழிவை எண்ணாமலே சிலுவை சுமந்தாரே. வல்லவர் அரியணையில் வல்லவர் இருக்கிறார். வல்லவர் அரியணையில் வல்லவர் இருக்கிறார். கண்களை பதிய வைப்போம் கர்த்தரும் இயேசுவே. கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்வோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தரும் இயேசுவே. கடந்ததை மறந்திடுவோம். தாங்கு வந்த இயேசுவை தாங்கிக் கொண்ட அவரை. தாங்கு வந்த இயேசுவை தாங்கிக் கொண்ட அவரை. சிந்தையில் நிற்கிறோம், சோர்ந்து போக மாட்டோம். சிந்தையில் நிற்கிறோம், சோர்ந்து போக மாட்டோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தரும் இயேசுவே. கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்வோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தரும் இயேசுவே. கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்வோம். ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார்.
அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அந்த நிருபத்தின் ஆக்கியம் அன்றைக்கு யூத பின்னணியத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்த அந்த தேவ ஜனங்களுக்கு என்று இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். யூத பின்னணியத்திலிருந்து அவர்கள் திருச்சபைக்குள்ளாக வந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களும் போராட்டங்களும் நிந்தனைகளும் அநேக ஜனங்களாலே வேடிக்கையாய் நடத்தப்பட்ட காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில உண்டாயிருந்தது. இதன் அடிப்படையில் அவர்கள் சோர்ந்து போனார்கள். ஒருவேளை நாம் தவறான இடத்துக்கு வந்துவிட்டோமோ என்று அவர்கள் கருதினார்கள். அந்த சூழலிலே தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த பாடலை பாடும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் சந்திக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், ஐயோ ஆண்டவரை பின்பற்றியும் என்னுடைய வாழ்க்கையில இவைகளெல்லாம் மாறவில்லையே, நான் ஒருவேளை தவறான இடத்திலே இருக்கிறேனோ, நான் ஒருவேளை தவறான நபரை பின்பற்றுகிறேனோ, அல்லது என்னுடைய பழைய மார்க்கத்துக்கே நான் திரும்பி போய்விடலாமோ என்றெல்லாம் கூட உங்கள் உள்ளத்திலே எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே தான் ஆண்டவர் இங்கே 11ஆம் அதிகாரத்திலே ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யோசேப்பு, மோசே என்று விசுவாசத்தினாலே அங்கே விசுவாச வீரர்களுடைய பட்டியலை போட்டு காண்பிக்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தங்களை இவர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள். ஆபேல் துவங்கி அங்கே நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் விசுவாசித்தார்கள். அப்படி விசுவாசித்த அவர்கள் உபத்திரவங்களை சகித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அவங்க விசுவாசித்த வாக்குத்தத்தத்தை அவங்க பார்க்க முடியல அல்லது அடைய முடியல. இப்படிதான் அந்த 11ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை விசுவாசித்த வாழ்க்கையில அந்த வீரர்களுடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. அப்படி இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்களை அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள் ஒருபோதும் ஓட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இங்கே அதைத்தான் இங்கே சவால் விட்டு அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். Look around. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை பார். அவர்கள் உபத்திரவங்களை சகித்தார்கள். அதே நேரத்தில் உன்னையும் கொஞ்சம் பார். உன்னை நெருங்கி வருகிற பாவத்தை பார். உன்னுடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிற அவிசுவாசத்தை பார். அதையெல்லாம் தள்ளிவிட்டு விடு. தள்ளிவிட்டு விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் உன்னை தேடி வந்தார் அல்லவா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டார் அல்லவா? அந்த விசுவாசத்தை துவக்குகிற இயேசுவை அவரையே நோக்கி பொறுமையோடு ஓடு. அந்த பாடலுடைய சில கவிகளை திரும்பவும் நம்ம பாட போறோம். ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். விசுவாசத்தோடு சேர்ந்து சொல்லலாம். ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார், நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசு உண்டு, நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசு உண்டு. கண்கள் தவிர
சந்திக்கிற போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் அல்லது கடின சூழல்களும் உங்களுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்திவிட போகிறதில்லை. உங்களை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை குறித்து பேசும்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். அது சொல்லிட்டு சொல்றாரு, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை தூங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி பொறுமையாய் ஓடி விடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. உங்களுடைய உபத்திரவங்கள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய நெருக்கங்கள், உங்களுடைய குறைவுகள் ஒன்றும் உங்களுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்த போவதில்லை. ஒருவேளை நீங்கள் சந்திக்கிற பாடுகளை நிமித்தமாய் தொய்ந்து வரும் நிலைமையில் இருக்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த பாடலை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்திலேயே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து உங்களை பலனடைய செய்கிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுப்பித்தாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நீங்களை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நீங்களை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பிறர் வசை குறித்தும் குருதி இல்லாதது சொல்லும்போது, பிறர் வசை குறித்தும் குருதி இல்லாதது சொல்லும்போது, நீ மகிழ்ந்து களிகூரு, பின் கைமாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களிகூரு, பின் கைமாறு மிகுதியாகும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சந்திக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் உன்னை தடுக்க முடியாது என்பது மாத்திரமல்ல, அது தேவன் உன்னோடு இல்லை என்பதற்கான அடையாளமும் அல்ல. அங்கே விசுவாச வீரர்களுடைய பட்டியல்களை எல்லாம் போட்டுவிட்டு அவர்கள் எல்லாரும் உபத்திரவங்களை சகித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நேரத்தில் அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அவருடைய விசுவாசத்தை மாத்திரமே நாம் பார்க்கிறோம். இல்லை, விசுவாசித்த அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. அது அவர்களை சேதப்படுத்தவில்லை. இந்த காலை நேரத்தில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களே, உன்னுடைய வாழ்க்கையிலேயும் வருகிற துன்பங்களும் பாடுகளும் நெருக்கங்களும், மற்றவர்கள் உன்னை காயப்படுத்துகிற விதத்திலே பேசுகிற வார்த்தைகளும்
உன்னுடைய ஓட்டத்தை தடுக்க முடியாது. இந்த காலை நேரத்தில் நீ பார்க்க வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திலே உனக்காக மனிதனாக வந்தார். அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவர் வேதனைகளையும் பாடுகளையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் சகித்தார். அவர் உனக்காக தன்னுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். அவர்தான் நமக்கு மாதிரி. இந்த காலை நேரத்தில் அவர்தான் மாதிரி. நாம் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். கெட்டு போய் பின்வாங்குகிறவர்களாக இல்லை. வனாந்திரத்திலே வேவு பார்க்க போன 10 பேர் கெட்டு போகிறவர்களாய் போனார்கள். ஆனால் காலையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் அவன் கால் மிதித்த தேசத்தை அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுத்தேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் மறித்து விழும்போது, சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் உலகத்தின் மேலே கவனமாய் இருக்கும் போது, தன்னுடைய பார்வையை கர்த்தர் மேலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேலும் வைத்திருந்த அந்த காலேயுடைய விசுவாசம் இந்த காலை நேரத்தில் உன்னை பற்றி பிடிப்பதாக. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை மறவாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை மறவாதே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே. கல்வாரி நாயகன் கைவிடாதே. சிலுவை அன்னை நம்பி வந்து நிற்கையில் பாவப்பான் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கிப் பாடுவேன். எந்த கல்வாரி நாயகனை நோக்கி பார்க்கட்டும் உடைய கண்கள். சூழ்நிலையை அல்ல, நீ சந்திக்கிற நெருக்கங்களை அல்ல, நீ சந்திக்கிற நிந்தைகளையும் அல்ல, உன்னை வாழ்வழிக்க செய்கிற, உனக்கு வாழ்வு கொடுக்கிற அந்த நல்ல நேசரை உடைய கண்கள் பார்க்கட்டும். வேறு பார்க்க போனவர்கள் எல்லாம் ஏனாக்கியரை பார்த்தார்கள். ஆனால் உத்தமமாய் பின்பற்றின காலேபோ கர்த்தரையே நோக்கி பார்த்தார். கர்த்தருடைய
கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிற தேவ சபை வெட்கப்பட்டு போகிறதில்லை. எந்த சூழ்நிலையும் உன்னை தடுத்து நிறுத்துகிறதில்லை. விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வாசஸ்தலத்திலே உம்மோடு நாங்கள் யுகாயுகமாய் வாழப் போகிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறது. நாங்கள் சந்திக்கிற எந்த கொடூரங்களும், எந்த நிந்தைகளும், எந்த அவமானங்களும் அவைகளை ஒருபோதும் தடுக்க முடியாது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். ஆதி காலம் முதற்கொண்டு பொய்யுரையாத தேவன் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம்.
விசுவாசிக்கிற உடைய பிள்ளைகள் பூரண கிருபை உண்டாவதாக, பூரண கிருபை உண்டாவதாக. பலப்படுத்துவீராக, தொடர்ந்து உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக நிலைநிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வழக்கமாக தியானித்து வருகிற யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்வதில் மாதிரி தலைவன் என்கிறதான தலைப்பின் கீழாக காலேபை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. சுதந்திரித்துக் கொள்வதில் மாதிரி தலைவன். ஒருவேளை அழைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட திரள் கூட்ட ஜனங்கள் யோசுவாவின் தலைமையின் கீழாக கானான் தேசத்திற்கு வந்திருந்த போதிலும் அங்கே வந்திருந்த எத்தனை பேருக்குள்ளாக அந்த தேசத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய கானானிய குடிகளை துரத்திவிட வேண்டும், கானானியருடைய தேவர்களை அழித்துவிட வேண்டும் என்கிற எண்ணமும் சிந்தையுள்ளவர்கள் எத்தனை பேர் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான காரியம். கவனியுங்கள், ஒருவேளை திரள் கூட்ட ஜனங்கள் யோசுவாவின் தலைமையின் கீழாக அந்த தேசத்திலே அவர்கள் வந்திருந்த போதிலும் எல்லாருக்குள்ளும் அந்த தேசத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை தங்களுடைய கோத்திரத்தாருக்கு, தங்களுடைய பின்வரும் சந்ததியாருக்கு அதை உடைமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணம் உள்ளவர்களாக இருந்தார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையை பார்க்கும்போது இங்கே 14ஆம் அதிகாரத்திலேயும் 15ஆம் அதிகாரத்திலேயும் யூதா கோத்திரத்தின் பிரபுவாக எண்ணப்பட்ட காலேப் என்கிற இந்த தேவனுடைய மனுஷனை குறித்து நாம் பார்ப்போமானால், இவனுக்குள்ளே ஒருவேளை வயது முதிர்ந்தவனாக இருக்கிறான், ஆனாலும் தேவன் தன்னை அழைத்த நோக்கம் அல்லது தன்மேல் வைக்கப்பட்ட தேவனுடைய அந்த சித்தம் அல்லது தேவன் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள் இவைகளை குறித்த ஒரு உயர்ந்த சிந்தையும் உயர்ந்த எண்ணமும் உள்ளவனாக இருந்தான். ஆகவே அவன் தனக்கு வாக்களிக்கப்பட்ட, தன்னுடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதை குறித்து அவனுடைய துவக்க பிரயாண காலம் துவங்கி இந்த 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலேயும் கூட எந்த விதமான சிந்தைகளும் மாறாமல், எந்த விதமான கவனங்களும் சிதறாமல், ஒரே போன்ற மனநிலைமையோடு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை அதிகமாக நாம் தியானித்திருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இந்த காலேப். கடந்த வாரத்திலே நாம் 13ஆம் அதிகாரத்திலே தியானித்ததை போன்று அபூர்வமாய் தியானிக்கக்கூடிய காரியம் அல்ல. ஆனாலும் நமக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிற வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் இவைகளை பார்க்கிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மனக்கண்களை திறந்தருளுவாராக. இந்த யோசுவா 14ஆம் அதிகாரத்திலேயும் 15ஆம் அதிகாரத்திலேயும் இரண்டு விதமாக இந்த டெக்ஸ்ட் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது 14ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக காலேப் யோசுவாவிடத்திலே பேசி அதன் அடிப்படையிலே அங்கே நடந்த சம்பாஷணைகளும் அதற்கு அடுத்த செயல்பாடுகளும் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 15ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் காலேபினுடைய சந்ததி, அங்கே அவனுடைய மகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். காலேப், ஒத்னியேல், அக்சா என்று சொல்லப்படுகிறவர்களை குறித்து அங்கே 15ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இரண்டு அதிகாரங்களிலும் பெரும் பான்மையான வேத வசனங்கள் காலேபை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
அதை தொடர்ந்து 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 12 வசனங்களும் 20ஆம் வசனத்திலிருந்து 63ஆம் வசனம் வரைக்கும் இருக்குமான அந்த வேத பகுதிக்குள்ளாக காலேப் அல்லாத யூதா கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட பங்கு வீதங்கள், அந்த எல்கைகள் குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. திரும்பமாக சொல்கிறேன், 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும், 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக காலேபை குறித்தும் அவருடைய சந்ததியாரை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 12 வசனங்கள், 15ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலிருந்து 63ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக யூதா கோத்திரத்தில் இருந்த மற்ற அந்த குடும்பங்களுக்கு அங்கே எல்கைகளும் அதனுடைய காரியங்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், ஒருவேளை யூதா கோத்திரத்தினுடைய எல்கைகள் எல்லாம் திட்டமாய் விவரிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியங்கள் சுதந்திரித்துக் கொள்வதிலே மாதிரி தலைவராக இருந்த காலேப் என்கிறதான தலைப்பின் கீழாகவே தியானிக்கிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கவனிங்கள், இங்கே இந்த காலேபுக்குள்ளே ஒரு வித்தியாசமான குணம் இருந்ததாக ஆண்டவரை அவனை குறித்து சாட்சியிடுகிறதை குறித்து நாம் அதிகமாய் தியானித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அந்த அடிப்படையிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறதில்லை. மாறாக இந்த காலேபுடைய விஷயத்திலே நாம் கவனிக்க வேண்டிய சில அல்லது கவனிக்க தவறின காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த காலேபை குறித்து 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப். கவனிங்கள், யூதா கோத்திரத்தினுடைய பிரபுவாக, கோத்திரங்களுக்கு தலைவனாக அன்றைக்கு மோசேயினாலே வேவு பார்ப்பதற்கு அனுப்பப்பட்டான் என்கிற செய்தியை முதலாவது வேதாகமம் நமக்கு எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறது. எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்திலே தான் முதல் முறையாக இந்த காலேப் நமக்கு அறிமுகம் செய்யப்படுகிறான். அங்கே எல்லாம் எழுதப்படும் போது எப்புன்னேயின் குமாரன் என்று மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத பகுதியிலே மாத்திரம் இங்கே கேனாசியனான எப்புன்னேயின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கேனாசியன் என்பது யார் என்று நாம் வேதத்தை தீர்க்கமாக பார்க்கும்போது ஆதியாகமங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்திலே அங்கே ஏசாவினுடைய அங்கே சந்ததிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், ஆதியாகமங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்திலே முதலாவது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. அப்படி ஏசாவின் வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிற இடத்துல 11ஆவது வசனத்துல தான் எலிப்பாசின் குமாரர் தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனோஸ் என்பவர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏதோமியரின் அல்லது ஏசாவின் வம்ச வழியிலே வந்த ஒரு கேனாஸ் என்பவனின் குமாரன் தான் எப்புன்னே. அந்த எப்புன்னேயின் குமாரன் தான் காலேப். கவனிங்கள் அருமையானவர்களே, ஒருவேளை கேனாசியனான இந்த காலேப் எப்படி யூதாவினுடைய வம்சவழியின் பட்டியலை பிடித்தான் என்பது நமக்கு முன்பதாக இருக்கிற பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை வேதம் இந்த இடத்திலே நமக்கு எந்த விதமான திட்டமான வழிநடத்தல்களையும் தரவில்லை. கவனிங்கள், ஒருவேளை புதிய ஏற்பாட்டிலே விசுவாச வீரர்களுடைய பட்டியலை குறித்து அங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆபேல் துவங்கி அங்கே கிதியோன் வரைக்கும் பெயரிட்டு சொல்லப்பட்டிருக்கிற அங்கே நபர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பட்டியலிலேயும் கூட யோசுவாவிற்கு அடுத்தபடியாக எழுதப்பட்டிருக்க வேண்டிய இந்த காலேபினுடைய பெயர் அங்கே எழுதப்படவில்லை. அதற்கான விடை நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை இதற்கான காரண காரியங்கள் என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த காலேப் என்கிற எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் ஒரு ஏதோமியரின் வம்சத்திலே வந்தவன் என்கிறது மாத்திரம் நமக்கு வேதத்தினூடாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்படியானால் ஒரு புறஜாதியானாய் இருந்த
ஒரு புறஜாதியானா இருந்த ஒரு மனுஷன் எப்படி இந்த யூதா சாம்ராஜ்யத்துக்குள்ளாக இல்ல யூதா கோத்திரத்திற்குள்ளாக வந்தது என்பது நமக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் அப்படி மறைக்கப்பட்டிருக்கிற இந்த மனுஷனுடைய வாழ்க்கை கூட இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் மிகவும் சவால் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் காலத்திலேயே ஒருவேளை பிரசாதியானா இருந்திருந்தாலும் கூட அன்றைக்கும் தேவனை உத்தமமாய் பின்பற்றின ஒரு காலேப் என்று ஆண்டவர் நமக்கு அடையாளம் காட்டி தருகிற இந்த மனிதனுடைய சுபாவங்களை நீங்களும் நானும் உடையவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த எப்புன்னேயின் குமாரனை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லியிருந்த வார்த்தையாக அவன் அறிக்கையிடுகிறான். அதைத்தான் முதலாவது நாம் பார்க்க போகிறோம். யோசுவா 14ஆம் அதிகாரத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த ஒரு காரியத்தை பாருங்கள். யோசுவாவினிடத்திலே அவன் போய் பேச போகிறான். அப்படி பேச போகும்போது அவன் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். 9ஆம் வசனத்திலே, அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். கவனிக்க, இங்கே மேற்கோள் காட்டப்படுகிற இந்த வேத பகுதி எண்ணாகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறபடி 12 பேர் வேவு பார்க்க போனார்கள். அதிலே 2 பேர் மாத்திரம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தவர்களாக, தேவனை விசுவாசித்தவர்களாக ஒரு நல்ல அறிக்கையை கொண்டு வந்தார்கள், யோசுவாவும் காலேபும். மீதம் இருக்கிற 10 அந்த பிரபுக்கள் என்று சொல்லப்படுகிற கோத்திரத்தினுடைய பிதாக்கள் எல்லாரும் துர்ச்செய்தியை பரப்ப பண்ணினார்கள். அந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஆண்டவர் இந்த காலேபை குறித்து சொன்ன வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது மோசேயின் மூலமாக. எண்ணாகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்று யோசுவாவும் காலேபும் அல்லாத ஒரு பெரிய திரள் கூட்டத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பேசிவிட்டு, என்னுடைய தாசனாகிய காலேப், அங்கே கவனிங்கள், என்னுடைய ஊழியக்காரன், he is my servant. ஒருவேளை அவன் கேனாசியனாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை அவன் ஏதோமியரின் சந்ததியில வந்தவனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்த விதம், என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய தாசன். அவன் எப்படி மோசேயை ஆண்டவர் என்னுடைய தாசன் என்று சொன்னாரோ அப்படி போலவே தான் ஆண்டவருடைய பார்வையிலே இந்த காலேப் இருந்திருக்கிறான். அந்த காலேபை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வேறே ஆவியை உடையவன். என்ன வேறே ஆவியை உடையவன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவன் விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். எல்லாருக்குள்ளும் அவிசுவாசம் இருந்தபோது, எல்லாருக்கும் சந்தேகம் இருந்தபோது, தேவனை குறித்து, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவன் வாக்கு பண்ணின தேசத்தை குறித்து எல்லாருக்குள்ளும் சந்தேகம் இருந்தபோது, இவனுக்குள்ளே மாத்திரம் விசுவாச ஆவி உள்ளவனாக இருந்திருக்கிறான். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உத்தமமாய் அவன் என்னை பின்பற்றி வந்திருக்கிறான். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வந்த பாதையிலே வழிநடுக அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள், அவர்களுடைய அருவருப்புகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் இடம்பெறாத ஒரு மனிதனாக இந்த காலேப் இருந்தான் என்று ஆண்டவரே மோசேயினிடத்திலே சாட்சி கொடுக்கிறார். கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே, பாவத்திலே விழுந்து கிடந்த மக்களுக்கு மத்தியிலே, எகிப்தின் நினைவுகளோடு இருந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி இருக்கிறான் என்றால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி தேவன் மூலமாய் கொடுக்கப்படத்தக்கதாக நாம் அவரை உத்தமமாய் பின்பற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அதை தொடர்ந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை மிகவும் கவனிக்க வேண்டியது. அவன் போய் வந்த தேசம், அதுதான் அங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அவன் போய் வந்த தேசத்திலே அவனை
சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கவனிங்கள், இதுதான் ஆண்டவர் மோசேயினிடத்திலே காலேபை குறித்து சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அங்கே யோசுவாவின் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே யோசுவாவினிடத்திலே காலேப் பேசும்போது 38 வருடங்கள் வனாந்திரத்திலே சுற்றி நடந்திருந்தார்கள். யோர்தானை கடந்து 7 அல்லது 8 ஆண்டுகள் ஆயிருந்தது. ஆக மொத்தம் 45 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே மாறி இருந்தது. ஆனால் அவன் 45 வருடங்களாக மோசேயின் மூலமாக தனக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நினைத்துக் கொண்டே இருக்கிறான், அதை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான், அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவனாக இருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன திருவார்த்தைகளை குறித்து நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக இருக்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகிற இந்த காலத்திலே வாக்குத்தத்தங்கள் என்பது மலிவு விலை சரக்கு போல மாறிவிட்டது. தினந்தோறும் வாக்குத்தத்தங்கள், மாதந்தோறும் வாக்குத்தத்தங்கள், வாரத்துக்கு வாரம் வாக்குத்தத்தங்கள், வருஷத்திற்கு வருஷம் வாக்குத்தத்தங்கள். ஊழியனை சந்திக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகிற வாக்குத்தத்தங்களின் எண்ணிக்கை தான் எத்தனை? ஆனால் 45 வருடங்களுக்கு முன்பதாக அநேகர் வாதையினால் செத்து மரித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதனுக்கு வனாந்திரத்திலே மோசே என்கிற ஆவிக்குரிய தலைவன் இவனை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ போய் வந்த தேசத்திலே உன்னையும் உன் சந்ததியாரையும் சுதந்திரிக்க பண்ணுவேன் என்கிற வார்த்தை அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஆழமாய் பதிந்திருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாகவும் அவன் தேவனை விசுவாசித்தான், அவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தான். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை குறித்த நல்ல எண்ணமுடையவனாக, நல்ல சிந்தையுடையவனாகத்தான் அவன் நல்ல ரிப்போர்ட்டை கொடுத்திருந்தான், நல்ல அறிக்கையை கொடுத்திருந்தான். ஆனாலும் அவன் போய் வந்த பின்பு அந்த தேசத்தை கால் மிதித்து 40 நாள் அளவும் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து அந்த தேசத்தினுடைய குடிகளை பார்த்துவிட்டு அந்த தேசத்தினுடைய நன்மைகளை சுமந்து கொண்டு வந்த பின்பு ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொண்டான். அவன் போய் வந்த தேசம். அப்படியானால் இந்த வேவு பார்க்க போன இடத்திலே அவனுக்கு ஒன்று நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது? எல்லாரும் 12 அந்த வேவுக்காரர்களும் வித்தியாசமான இடங்களுக்கு போய் இருந்திருக்கலாம். எல்லாரும் ஒரே கூட்டமாக அவர்கள் போனார்களா என்று நமக்கு சொல்ல முடியாது. நான் இப்படி யோசிக்கிறேன். ஏனென்றால் யோசுவாவின் தலைமையிலே எரிகோவை வேவு பார்க்க போகும்போது கூட 2 பேர் போனதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே மோசேயின் மூலமாக வேவு பார்க்க அனுப்பப்பட்ட அந்த 12 பேரும் கூட 2 நபர்களாக போய் இருந்திருக்கலாம். இந்த காலேபும் இன்னொருவன் யாராக இருந்தானோ எனக்கு தெரியாது. ஆனால் காலேபும் இன்னொரு மனிதனும் பார்த்த பார்வையில வித்தியாசம் இருந்தது. அவனுக்குள்ளே கொண்டிருந்த விசுவாசத்திலே வித்தியாசம் இருந்தது. இவன் மிதித்த தேசத்தை குறித்து இவனுக்குள்ளே உண்டாயிருந்த நம்பிக்கை வித்தியாசமாய் இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 பேர் தான் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் அந்த 2 பேரில் நீங்கள் யாரை போல இருக்க விரும்புகிறீர்கள்? காலேபை போல உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? காலேபை போல சுதந்திரித்துக் கொள்கிறவர்களின் பட்டியலிலே வர விரும்புகிறீர்களா? அல்லது ஒரு நல்ல உத்தமமாய் பின்பற்றுகிற மனிதனோடு நான் வாழ்க்கைப்பட்டிருந்தும் இணைக்கப்பட்டிருந்தும் கூட அவனை போல பார்க்க முடியாதபடிக்கு, அவனை போல விசுவாசிக்க முடியாதபடிக்கு அவிசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா என்பதை நீங்கள் இன்றைக்கு காலை நேரத்திலே உங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அப்படியானால் இங்கே வேவு பார்க்க போன 2 பேர் ஒரே இடத்திற்கு தான் போகிறார்கள், ஒரே தேசத்திலே தான் கால் மிதிக்கிறார்கள். அந்த தேசத்தினுடைய குடிகளை எல்லாம் தங்கள் கண்களிலே பார்க்கிறார்கள். அந்த தேசத்தின் பலன்களை எல்லாம் புசித்தார்கள். அங்கே எல்லாம் ருசித்து விட்டு அதை சுமந்து கொண்டு இங்கே பாளையத்துக்கு திரும்பவும் வந்து விட்டார்கள். கவனிங்கள், ஆனால் அப்படி கண்களிலே பார்த்த, ருசித்த, சுமந்து கொண்டு வந்த அந்த 2 பேரில் ஒருவனை குறித்து மாத்திரம் இப்படி எழுதியிருக்கிறது, அவன் போய் வந்த தேசத்திலே அவனையும் அவன் சந்ததியும் சேரப்படுவேன். அப்படியானால் இன்னொரு மனிதனை குறித்து
ஆண்டவர் என்ன சிந்தையுள்ளவராய் இருந்தார் என்பது உங்களுடைய சிந்தைக்கு விட்டு விடுகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற 2 பேராக இருந்தாலும் சரி, அல்லது திருச்சபையின் ஐக்கியத்தில் வைக்கப்பட்டிருக்கிற 2 சகோதரர்கள் 2 சகோதரிகளாக இருந்தாலும் சரி, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அல்லது ஒரு பெற்றோருக்கு பிறந்திருக்கிற 2 பிள்ளைகளானாலும் சரி, நீ யாரை பிரதிபலிக்க போகிறாய்? நீ பார்க்கிற விதம், நீ சிந்திக்கிற விதம், நீ செயல்படுகிற விதம், கர்த்தரை பின்பற்றுகிற விதம் காலேபை வெளிப்படுத்த போகிறதா? அல்லது காலேபோடு சென்ற இன்னொரு மனிதன் சுதந்திரிக்க முடியாதவனாய் வழியிலே அழிக்கப்பட்டு போனானே, அவன் சந்ததிக்கு வெறுமையை வைத்துவிட்டு போய்விட்டானே, அப்படி போல நீ உன்னையும் அழித்துக் கொள்ள போகிறாயா என்பதை குறித்து மிகவும் கவனமாயிருக்க இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை எச்சரிக்க விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த காலேபினுடைய ஆவியை உடையவர்களாக, அப்படி என்றால் காலேபை போல விசுவாசமுடையவர்களாக, காலேபை போல உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களாக, ஒருவேளை வனாந்திரத்திலே திசை திருப்பப்படுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகளும் எத்தனையோ தருணங்களும் தன்னை சுற்றி உண்டாயிருந்தாலும் அந்த திசை திருப்பப்படுகிற காரியங்களுக்கு தன்னுடைய மாம்சத்திலே, தன்னுடைய ஆவியிலே, தன்னுடைய சரீரத்திலே அவன் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்த போதிலும் அதற்கெல்லாம் இடம் கொடாதபடிக்கு அங்கே உத்தமமாய் பின்பற்றினானாமே, அந்த உத்தமமாய் பின்பற்றுகிற கிருபையை தேவன் உனக்கும் எனக்கும் தந்தருளுவாராக. கவனிங்கள், ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் சாக்கியம் கிடைத்திருந்தது. அதே போல அந்த 12 வேவுக்காரர்களில் 10 பேருக்கு சாக்கியம் இருந்தது. ஆனால் வேவு பார்க்க போன 10 பேரும் இழந்து போனார்கள். காலேபோடு துணையாயிருந்த இன்னொருவனும் தன்னுடைய சாக்கியத்தை இழந்து போனான். ஆனால் காலேபோ அவன் அந்த சாக்கியத்தை தக்க வைத்துக் கொண்டான். இது முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய காரியம். இரண்டாவது, சரி, மோசேயின் தலைமைத்துவத்திலே ஆண்டவர் 38 வருஷத்துக்கு முன்பதாக சொல்லிவிட்டார், நான் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததிக்கு நான் அதை சுதந்திர விதமாக கொடுப்பேன் என்று. ஒருவேளை ஆண்டவர் தருவார் என்று அவன் அமைதியாய் இருந்து விடுவதற்கு அவன் அங்கே அப்படி ஒரு மனநிலையோடு இல்லை. கவனிங்கள், அங்கே யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நடக்கிற அந்த சம்பவத்தை கொஞ்சம் உங்கள் மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். இப்பொழுது காலங்கள் கடந்து விட்டது. 45 ஆண்டுகளுக்கு பின்பு யோசுவா என்கிற ஆவிக்குரிய தலைவனுக்கு முன்பதாக அவன் தீவிரம் காட்டுகிறான். என்ன தீவிரம் காட்டுறான்? யூதாவுக்கும் மற்றுள்ள 9 கோத்திரத்துக்கும் சீட்டு போட்டாச்சு, எல்கெல்லாம் குறிப்பிட்டாச்சு. இது இந்த பகுதி இவர்களுக்கு என்று உடனே போகிறான். யூதாவிலே எனக்குரிய பகுதி வேண்டும், எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம் வேண்டும். கவனிகள் எனக்கு அருமையானவர்களே, அவன் காண்பித்த தீவிரம் அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 15ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். தேசம் ஒரு ஆவிக்குரிய தலைவனால் பங்கிட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படியானால் இதுல கிளைம் பண்றதுக்கு என்னையா இருக்குது? யோசுவா என்ன அநீதி செய்துவிட போகிறானா? இல்லையே. அவன் சீட்டு போட்டு பார்த்து எந்த கோத்திரம் பெருத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான பகுதியையும், யார் ஜனம் குறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குறைவான பகுதியையும் கொடுக்க போகிறான். ஆண்டவர் மோசேக்கு சொன்னபடி, மோசே காலேபு யோசுவாவுக்கு சொன்னபடி இவன் பங்கிட்டு கொடுக்க போகிறான். பங்கிட்டு கொடுக்கிற இடத்திலே காலே போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஒரு விதத்தில் பார்த்தால். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். இப்போ யோசுவாவை பார்க்கிறதுக்கு கில்கால் என்கிற அந்த பாளையம் இருக்கிற இடத்திற்கு அங்கே காலேபோடு கூட சேர்ந்து யூதாவின் புத்திரர்கள் வருகிறார்கள். வந்து அந்த காலேப் அந்த யோசுவாவிடத்தில் பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுகிறான் பாருங்கள். கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். ஐயா, அந்த யோசுவா என்கிற ஆவிக்குரிய தலைவரிடத்தில் வந்து சொல்கிறான், யோசுவாவே, உம்மை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் மோசே மூலமாக சொன்ன வார்த்தை உமக்கு தெரியும். அப்போ நான் நினைக்கிறேன் யோசுவாவினுடைய சிந்தையும் கூட
கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு பின்பதாக அவன் திரும்ப விரும்புகிறான். இங்கே எல்லைகளை பங்கிட்டு கொடுப்பதற்கு நீர் ஆயத்தமாகி விட்டீர், எல்லாம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்து விடாதே. என்னை குறித்தும் சொல்லி இருக்கிறார், உன்னை குறித்தும் சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னாரா? அதுதான் 7ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்குது. தேசத்தை வேவு பார்க்க நான் போன போது எனக்கு 40 வயதா இருந்தது. வேவு பார்க்க போகும்போது எனக்கு 40 வயசு. 40 வயசா இருக்கும்போது தான் 12 பேர்ல ஒருவனாக நான் வேவு பார்க்க போனேன். என்னோடு ஒருவன் வந்தான். 2 பேரும் தான் நாங்க போய் பார்த்தோம். என் இருதயத்தில் இருக்கிறத நான் மறுசெய்தியாய் கொண்டு வந்தேன். கவனிங்கள், என் இருதயத்தில் இருக்கிறதை நான் மறுசெய்தியாக கொண்டு வந்தேன். ஆனால் என்னோடு இருந்த மற்றவனோ கண்களின் பார்த்தவைகளின் அடிப்படையிலே செய்தியை கொண்டு வந்தான். இப்போ யாருக்கு யார் இழந்து போனார்கள், யார் பெற்றுக் கொண்டார்கள் என்றால் இருதயத்தில் இருக்கிறதை சொன்னேன். இருதயத்தில் என்ன இருந்துச்சு? இல்ல, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், மோசேக்கு சொல்லி இருக்கிறார், கடந்த 2 வருட காலங்கள் வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 40 நாளாகவும் சுற்றி பார்க்க போகிற தேசத்திலே ஒரு சத்துருவும் நம்மை தொடவில்லை. ஆகவே இதையெல்லாம் என் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டு நான் சொன்னேன், இல்லை, கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை தந்துடுவார் என்று சொன்னேன். ஆனால் கண்களிலே மாத்திரம் இந்த காட்சியை பார்த்துவிட்டு, கானானிய குடிகளை பார்த்துவிட்டு, ஏனோக்கின் புத்திரரை பார்த்துவிட்டு கொஞ்சம் பேர் பேச ஆரம்பித்தார்கள். என்னோடு ஒருவன் இருந்தானே, அவனும் பேசினான். அவன் என்ன பேசினான்? ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். யோசுவாங்க, இதெல்லாம் யோசுவாட்ட ரிமைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யோசுவா இந்த சம்பவம் நடக்கும் போது 2 பேரும் சேர்ந்துதான் இருக்கிறார்கள். அந்த மோசேக்கு முன்பதாக யோசுவாவும் காலேபும் மாத்திரம் தான் இருக்கிறார்கள். மற்றவங்க எல்லாம் அழிக்கப்பட்டுட்டாங்க. ஆனா ஒரு தேவை வரும்போது தனக்கான சுதந்திரத்தை விட்டுக் கூடாது என்கிறதிலே கவனமா இருந்த இந்த காலேப் நம்ம போய் ரிமைண்ட் பண்றோம். நான் யோசிச்சு பார்த்தேன், இது என்ன யோசுவாவுக்கு தெரியாதா? இந்த ஆவிக்குரியனுக்கு அவனுக்கு நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் நினைப்பூட்டுகிறான். அப்படியானால் இங்கே புதிய ஏற்பாட்டு திருச்சபை கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. யோசுவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகருக்கு முன்னடையாளமானவன். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிற அந்த யோசுவாவினிடத்துக்கு இங்கே காலேப் என்கிற அந்த சுதந்திரித்துக் கொள்வதிலே மாதிரியாக இருக்கிற மனுஷன் போய் ரிமைண்ட் பண்றான். என்ன ரிமைண்ட் பண்றான்? இப்படி என்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறது தெரியுமா? என்னை சுற்றிலும் இருந்தவர்கள் எல்லாரும் ஜனங்களுடைய இருதயத்தை கரைந்து போக செய்த போது 45 வருடங்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீர் தெரியுமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை குறித்து ஒரு நாளிலே உன் தகப்பன், உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை குறித்து, உன் சந்ததியை குறித்து சொன்ன வார்த்தையை குறித்து நீ எப்படிப்பட்ட எண்ணமுள்ளவனாய் இருக்கிறாய், எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவனாய் இருக்கிறாய்? அந்த வார்த்தையை மறந்து விட்டாயோ அல்லது ஆண்டவருக்கு தெரியாதா என்பது போல நீ இருக்கிறாயோ? இல்லை, அவருடைய சமூகத்துக்கு போ, அவருக்கு நிலை போட்டு, ஆண்டவரே என்னை கரம் பிடித்த போது, என்னை வேறு பிடித்த போது, என்னை ரட்சித்த போது, நான் சந்தித்த நெருக்கடியான சூழல்களிலே எனக்கு நீர் வாக்கு தந்தீர் அல்லவா? அந்த வாக்குத்தத்தமான காரியங்களை, வாக்குத்தத்தமான வாழ்க்கையை நான் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இன்று எனக்கு கிருபை பாராட்டும் என்று கேள். இன்றைக்கு எத்தனையோ சபங்களை குறித்து பேசப்படுகிற காரியங்களை அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே காலேபின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவரே நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தீங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு இதை செய்வேன்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தை குறித்தா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தை குறித்தா இருக்கலாம். இப்பொழுது சூழல்கள் மாறிவிட்டது, ஆவிக்குரிய தலைவன் மாறிவிட்டான்.
ஆனாலும் என்ன, நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளாக காலகட்டத்திற்குள்ளாய் வந்திருக்கிறாய் என்பதை உணர்ந்த ஒரு இருதயம் உனக்குள்ள இருக்குமானால், பார்க்கிற பார்வைகளின் அடிப்படையில் அல்ல, இருதயத்திலிருந்து பேசுகிற காலேபாக நீ இருந்தால் நீ மௌனமா இருக்க முடியாது, நீ மறந்துவிட முடியாது. நீ ஆண்டவரை பார்த்து சொல்லத்தான் செய்வாய், ஆண்டவரே என்னை குறித்தும் நீர் சொன்னீரே, என்னை குறித்தும் இப்படி நீர் சொன்னீரே, என் சந்ததியை குறித்தும் இப்படி நீர் சொன்னீரே, ஆனால் இன்றைக்கு காரியங்கள் இப்படி இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லிட்டு அவன் சொல்றான், அதை சுதந்திரிப்பதற்கு எனக்கு இன்றைக்கும் பலன் இருக்கிறது. அப்படியானால் என்ன, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஆண்டவர் அதை மோசேக்கு சொல்லிவிட்டார், மோசே அதை யோசுவாவுக்கு சொல்லிவிட்டார், எப்படியானாலும் எனக்கு அது கிடைத்துவிடும் என்று அவன் அசதியா இருக்க விரும்பவில்லை. அவன் அதற்கு தன்னை ஆயத்தம் உள்ளவனாகத்தான் காத்துக் கொள்கிறான். சொல்லுகிறான், 85 வயதாகிவிட்டது, ஆனாலும் அன்றைக்கு இருந்த பலன் என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கான பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது. 11ஆம் வசனத்தில் பாருங்க, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் மரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஐயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனத்தை பெற்றுக் கொண்டவர்களே, ஒரு நாளிலே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவர்களே, விசுவாச ஆவியை உடையவர்களே, தேவனிடத்திலிருந்து திட்டமான திருவார்த்தைகளை பெற்றுக் கொண்டவர்களே, அன்றைக்கு உங்களுக்குள்ளே இருந்த விசுவாசம், அன்றைக்கு உனக்குள்ளே இருந்த சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியம், சுதந்திரித்துக் கொள்வதற்காக நீ போரிடுகிற அந்த யுத்த முறைமைகளை அறிந்திருந்த காரியங்கள், அதிலே நீ பலனுள்ளவனாய் இருந்த காரியங்களை இன்றைக்கும் நீ உடையவனாய் இருக்கிறாயா? இன்றைக்கும் நீ உடையவளாய் இருக்கிறாயா? அல்லது உன் விசுவாசத்திலே எங்கோ பங்கம் வந்திருக்கிறதா? அல்லது உன்னுடைய போரிடுகிற குணத்திலே நீ குன்றி போயிருக்கிறாயா? இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலேப் என்கிற முன்மாதிரி மனிதனை நிறுத்தி உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த காலை நேரத்திலே உன்னை அவர் பலப்படுத்துவாராக, உன்னை திடப்படுத்துவாராக. அப்போ வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அதற்கு தகுந்தாற் போல தன்னை எக்யூப் பண்ணி கொள்ளாம, அதற்கு தகுந்தாற் போல அவனை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாமல் இருந்து விடவில்லை. கவனிங்கள், இன்றைக்கு அநேக நேரங்களிலே வாக்குத்தத்தம் என்று சொன்னவுடனே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் செய்வார் என்று அசதியா இருக்கிறவர்கள் உண்டு, சும்மா இருக்கிறவர்கள் உண்டு. அப்படி அல்ல. இங்கே காலேப் நமக்கு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவனாக மனிதனாக இருக்கிறான். இங்கே அவன் சொல்லுகிறான், எனக்கு அன்றைக்கு இருக்கிற பலன் இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அந்நாளிலே சொன்ன மலை நாட்டை எனக்கு தாரும். ஆண்டவர் சொன்னது எனக்கு தாரும். ஐயா பாருங்க, அன்னைக்கு எனக்கு 45 வயசு, இன்னைக்கு எனக்கு 85 வயசாச்சு. சாரி, அன்னைக்கு எனக்கு 40 வயசு, இன்னைக்கு எனக்கு 85 வயசாச்சு. இப்போ கொஞ்சம் கன்சிடர் பண்ணி என்னுடைய பலத்துக்கு ஏற்றாற் போல ஒரு பகுதியை தாரும் என்று காலேப் கேட்கவில்லை. கவனிங்கள், வாலிப பிராயத்திலே தேவனுடைய கரத்தின் தொடுகையினால் ரட்சிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில அன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்த அந்த வாக்குத்தத்தமான சுதந்திர வீதங்கள் ஒருபோதும் மாறப்போகிறதில்லை அல்லவா? அப்படியானால் இன்றைக்கு வயது முதிர்ந்தவர்களாக மாறிவிட்டோம் என்பதனாலே கர்த்தர் நம்மை குறித்து சொல்லி இருக்கிற காரியங்களை மாற்றிவிடப் போகிறதில்லை. ஆகவே தான் இங்கே அவன் கேட்கிறான், அந்நாளிலே சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிறதை குறித்து நமக்கு இன்னொரு வேத பகுதியில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே அங்கே வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை
பின்பற்றுகிறவர்களாயிருந்து. அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை மிகவும் முக்கியம். உங்களுக்கு விசுவாசம் வேண்டும், உங்களுக்கு நீடிய பொறுமை வேண்டும். அதே நேரத்தில் யாரெல்லாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்ட ஒரு மனிதனை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. விசுவாசத்தோடு இருக்க வேண்டுமா, பொறுமையோடு இருக்க வேண்டுமா? அதே நேரத்தில் இங்கே காலேப் என்கிற மனிதனை போல நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கவனிங்க, இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், அவன் கேட்கிற கேள்வி, கர்த்தர் எனக்கு சொன்ன அந்த மலை நாட்டை தான். ஏன் மலை நாட்டை கேட்கிறான்? இந்த மலை நாட்டை குறித்து எப்ரோன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அந்த எப்ரோன் என்கிற வார்த்தையே ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்து விடுகிறது. அதனால நம்ம சில காரியங்களை கவனிக்கிறது இல்லை. இந்த மலை நாடு எப்படிப்பட்டது என்று என்னாகமங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே 33ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே காலேப் அங்கே பேசுகிறான். காலேப் பேசுகிற வார்த்தை 30ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறான்? மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இப்போ அந்த சம்பாஷணம் நடக்கும் போதுதான் அங்க அந்த தேசத்தை குறித்து அவன் சொல்கிறான். 32ஆம் வசனம் பாருங்க, என்னாகும் 13:32. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரதியாரான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். கவனிங்கள், இது காலேப் சொல்ற வார்த்தை. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? காலேபோடு போன ஜனங்கள் என்ன சொல்றாங்க? அது ராட்சத பிரதிகள் இருக்கிற தேசம். அப்ப மலை நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த மலை நாடு அல்லது அங்கே ஏனாக்கியர்கள் இருந்த அந்த தேசத்தை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? அங்க இருக்கிறவங்க ராட்சதர்கள், அங்க இருக்கிறவங்க பெரிய ஆட்கள். அது உண்மைதான், அது பொய்யானது அல்ல. எங்களுடைய பார்வையில அவங்க பெரிய ஆட்கள், பலவான்கள். அதே போல அவங்களுடைய பார்வைக்கும் நாங்க அப்படிதான் இருந்தோம். ஆனா இப்படி தங்கள் பார்வையிலே கண்ட ஒரு தேசத்தை தான் இருதயத்திலே விசுவாசித்த காலேப் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? கர்த்தர் அந்நாளிலே சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. அப்போ இங்கு காலேப் கேட்கிற தேசத்தினுடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டா, அங்கே ராட்சதர்கள் இருந்தார்கள், பெரிய ஆட்கள் இருந்தார்கள். அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அவர்கள் கொடியவர்களாக பலத்தவர்களாக இருந்தார்கள். அப்போ 85 வயதுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக கேட்கக்கூடிய இந்த காலேபுக்கு அந்த மலை நாட்டின் நிலவரம் தெரியும். இது சாத்தியமா ஐயா, இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா, அவன் கூட இருந்தவங்க எல்லாரும் ஏற்கனவே 45 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனா 45 வருஷத்துக்கு முன்னாலேயும் காலேபுக்குள்ள ஒரே ஒரு சிந்தை தான், இது முடியும், இது முடியும். இங்க 45 வருஷத்துக்கு பிறகும் அவன் சொல்றான், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு நாம் கேட்கிற அநேக செய்திகளிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் இந்த காரியங்களை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் அந்த ஆண்டவரோடு இணைந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து இன்றைக்கு அநேக செய்திகள் பேசுகிறதில்லை. இன்றைக்கு ஜனங்களை மயக்குகிற செய்திகள் என்றால் எது என்றால், ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்பதை மாத்திரமே பேசுகிற செய்திகள். இங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஆண்டவர் காலேபோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் அந்த தேசத்திற்கு கொண்டு வந்து விட்டார். ஆனால் துரத்தி விடுவதற்கு காலேபனுடைய பங்களிப்பும் அவசியம் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படியானால் ஆண்டவர் அவனோடு இருந்தது உண்மை, ஆண்டவருடைய பார்வையிலே இவன் பிரியமா இருந்தது உண்மை, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மை. அதே நேரத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து விடுவார் என்று இவன் இருக்கவில்லை. மாறாக ஆண்டவரோடு இணைந்து இவன் யுத்தம் செய்வதற்கு இவன் தன்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டவனாக இருந்தான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரத்தில் இதே காலேபனுடைய மகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 19ஆம் வசனத்துல அவள் திருமணம் ஆன பிறகு அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து அவள் இப்படி சொல்கிறார். 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். கவனிங்கள், இங்கே அக்சாள் என்று சொல்லப்படுகிற காலேபனுடைய குமாரத்தியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. 14ஆம் அதிகாரத்தில் தகப்பன் கேட்கிற கேள்வி, இங்கே அக்சாள் கேட்கிற கேள்வி. தகப்பன் மலைநாட்டை தாரும் என்று கேட்கிறார். அங்கே ஏனாக்கியர்கள் இருக்கிறார்கள், அரணிப்பான பெரிய பட்டணங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அவர்கள் ராட்சதர்கள், அவர்கள் பலத்தவர்கள், அவர்கள் கொடியவர்கள். ஆனால் ஆண்டவர் என்னோடு இருந்தால் நான் அவர்களை துரத்தி விட்டு அந்த பகுதியை சுதந்திரித்துக் கொள்வேன். இது இவனுடைய மனநிலைமை. ஆனா இதே காலேபனுடைய குமாரத்தியாகிய அக்சாள் அவ தகப்பன் வந்து கேட்கிறா, என்ன சொல்றா? இப்போ நீங்க எனக்கு ரொம்ப கடினமான பகுதியை, வறட்சியான பகுதியை கொடுத்துட்டீங்க, எனக்கு கொஞ்சம் செழிப்பான பகுதியை கொடுங்க அப்படின்னு கேட்கிறா. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் இப்படி எண்ணம் வருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒன்று நீங்கள் காலேபை போல இருக்க வேண்டும், அல்லது அக்சாளை போல இருப்பீர்கள். காலேபை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும், இதுதான் அவனுடைய கவனம். சத்துரு பலத்தவனா அல்லது அவனுடைய சூழல் என்ன, அதை குறித்தெல்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னொன்று அக்சாளை போல வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? எதுக்குமே பிரயாசப்படக்கூடாது, எல்லாம் இலவசமா கிடைச்சிடும். நீங்க எனக்கு வறட்சியானதை கொடுத்துட்டீங்க, எனக்கு நல்ல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி காலேப் கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிட்டான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அக்சாளை போலத்தான் இருக்க விரும்புகிறார்கள். காலேபின் குமாரத்தி தான், காலேபின் குமாரத்தி தான். ஆனால் காலேபை போல அவள் உத்தமமாய் பின்பற்றினாளா என்பது கேள்விக்குறி. காலேபை போல கடினமான பகுதியை கேட்கிற அந்த மனநிலைமை அவளுக்கு இருந்ததா தெரியவில்லை. வறட்சியான நிலமாய் இருந்தால் என்ன, தெபீரை சுதந்திரித்துக் கொண்ட ஓத்னியேலால் தெபீரை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அங்கே பரிசு பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிற அக்சாளால் அந்த வனாந்தர நிலத்தை நீர்ப்பாய்ச்சலான நிலத்துமாக மாற்ற முடியாதா என்ன? அவளும் சொல்லியிருக்கலாமே, வறட்சியான நிலத்தை தான் கொடுத்திருக்கிறீங்கப்பா, கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணையாகிய ஓத்னியேலோடு கூட இருப்பாரானால் இந்த வறட்சியான நிலத்தையும் நீர்ப்பாய்ச்சலுள்ள தோட்டமாக அவர் எங்களுக்கு மாற்றி தருவார் என்று சொல்லி இருந்திருப்பார் என்றால் ஒருவேளை காலேபின் குமாரத்தி என்று சொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரத்தில் சபைக்குள்ள இருக்கிற தேவ ஜனங்களுக்கு காலேபு பிரசங்கிக்கப்படுவதை காட்டிலும் அக்சாள்களே பிரசங்கிக்கப்படுகிறார்கள். என்னென்றால் கேட்பதற்கு இதமாக இருக்கிறது, ஆசீர்வாதம் தர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்களுக்கு மயக்கம் வந்துருக்கு. ஆமா, ஆசீர்வாதம் தர வேண்டும். நான் அப்படி யோசிச்சு பார்க்கிறேன். அப்படின்னா காலேபுக்கு அந்த புத்தி இல்லை.
தெரியல, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அவன் பாருங்க, என்னை குறித்து உம்மை குறித்து 45 வருடத்துக்கு முன்பாக சொன்ன வார்த்தையின்படி அந்த மலைநாட்டை, அந்த கடின பகுதியை, அந்த ராட்சதர்கள் இருக்கிற பகுதியை எனக்கு தாரும், எனக்கு பலன் இருக்கிறது. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்தவ உலகத்துல ஒரு பெரிய கேளிக்கை பொருளாக மாறிவிட்டது. பிழைக்க தெரியாதவன் நினைக்கிறாங்க காலையில. கவனிங்கள், இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அக்ஸாலா இல்ல அங்கே எப்ரோனை சுதந்திரித்துக் கொண்ட அங்கே காலேவாக இருக்க தேவன் விரும்புகிறார். அநேக நேரத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மனிதர்களை நாம் சரியாக அடையாளம் கண்டு கொள்கிறதில்லை. ஏதோ அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு மாதிரியான காரியத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாம் அவர்களை முன்மாதிரியாக பின்பற்ற நினைக்கிறோம். இல்லை. ஆகவே தான் உங்களுக்கு சொன்னேன், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற காலேப் நமக்கு முன்மாதிரி, அக்ஸால் அல்ல. அப்போ இங்க இவர்கள் ஒரு நல்ல தெளிவு இருக்குது. கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா அவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த 85 வயசுலையும் என்னால இந்த மலை நாட்டை நான் போய் விதித்து வந்தேன் அல்லவா. என்னுடைய பார்வையில ராட்சதர்களை போல இருந்தார்கள். என் கூட இருந்தவனும் அப்படிதான் பார்த்துட்டு வந்து சொன்னான். ஆனா என் இருதயத்தில் இருக்கிறத பேசுனேன். என்ன பேசுனேன்? கர்த்தர் என் கூட இருந்தா அது சாத்தியம். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா சாத்தியம். அதே விசுவாசம் இப்பொழுதும் சொல்லுகிறான், இல்ல கர்த்தர் என்னோடு இருந்தா நான் எளிதா சுதந்திரித்துக் கொள்வேன். கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எப்ரோனை குறித்து சில காரியங்களை சொல்லி நாம் இன்றைய தியானத்தை முடிக்கலாம். எப்ரோனை அவன் கேட்கறதுக்கு என்ன காரணம்? வெறுமனே அவன் போய் வந்த தேசம் என்பதனால் மாத்திரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. இந்த எப்ரோனை குறித்து வேதத்துல அல்லது வெளியே இருந்து சில காரியங்களை, தகவல்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த எப்ரோன் அப்படிங்கிற அந்த வார்த்தை 2 பட்டணங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது, 2 மனிதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல 4 முறை இருக்குது, 4 விதமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 பட்டணங்களுக்கு எப்ரோன் என்று பெயர், 2 மனிதர்களுக்கு எப்ரோன் என்று பெயர். அதுல ஒண்ணுதான் இங்க எப்ரோன் என்று சொல்லப்படுகிற இந்த ஏனாக்கியரின் பட்டணம். இந்த மலை நாட்டுல என்ன பிரசித்தி அப்படிங்கிறத குறித்து, இந்த பட்டணத்தை குறித்து ஒரு தகவலை பரிசுத்த ஆவியானவர் எப்படி பதிவு செய்து வைத்திருக்கிறார். என்னாகமங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. கவனிங்கள், எப்ரோன் என்பது பெரிய பட்டணம். அந்த பட்டணத்தை குறித்த ஒரு தகவலுக்கு இங்கே ஆண்டவர் எப்படி எதிர்த்திருக்கிறார்? எகிப்தின் சோவானை காட்டிலும் இது பழமையான, 7 வருடம் பழமையான பட்டணம். இந்த சோவான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சோவான் அப்படிங்கிற அந்த பட்டணத்தை குறித்து நீங்க சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு டானிஸ் அப்படின்னு பேர். TANIS. இந்த டானிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த சோவான் எகிப்தினுடைய முதலாவது தலைநகரம். அது பின் நாட்களிலே அங்கே வனாந்திரத்தில் அடிக்கக்கூடிய புயல்னால அந்த மண் மூடிவிட்டது, அந்த பட்டணத்தை மூடிவிட்டது என்று கருதுகிறார்கள். ஒரு ஆராய்ச்சியாளர் இப்படி தன்னுடைய ஆராய்ச்சியில சொல்கிறார், அங்கேதான் சீசாக்கு என்கிற எகிப்திய ராஜா தேவனுடைய ஆலயத்தின் பொன்னையும் பொருளையும் அபகரித்து திருடி கொண்டு போய் சேர்த்து வைத்திருந்தான். இந்த சோவான் என்கிற பட்டணத்திலே தான். கவனிங்க, இந்த சோவான் என்கிற பட்டணத்துக்கு பின்பதாகத்தான் ராமசேஸ் என்பது கட்டப்பட்டது. அப்படியானால் இந்த சோவான் என்கிற பட்டணம் கிட்டத்தட்ட எந்த காலகட்டத்தில் இருந்திருக்க வேண்டும் என்றால்
யாக்கோபுக்கு முந்தின காலம் அல்லது யாக்கோபினுடைய காலம் என்று சொல்லலாம். யோசேப்பின் நாட்களிலே தான் ராமசேஸ் என்பது எகிப்திலே கட்டப்பட்டது. அதை எபிரேயர்கள் மூலமாகத்தான் அங்கே கட்டப்பட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த ராமசேசுக்கு முன்பதாக இருந்த தலைநகரம் தான் சோவான். இந்த சோவானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்டதுதான் எப்ரோன் என்பது. அப்போ எப்ரோன் என்கிற அந்த பட்டணத்தினுடைய அந்த பின்னணியத்தை நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட யாக்கோபு என்கிற அந்த முற்பிதாக்களின் நாட்களிலேயே இந்த கானானிய பட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது. மோரேசியன், இது ரொம்ப பழமையான ஒரு பட்டணம். எருசலேமுக்கு தெற்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பட்டணம் இருக்கிறது எப்ரோன். இது ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய பட்டணம். கிட்டத்தட்ட 3050 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, கிரியாத் அர்பா. இந்த கிரியாத் அர்பா அப்படின்னு சொன்னா சிட்டி ஆஃப் 4, 4 பேரின் பட்டணம் என்று அர்த்தம். ஏன் இந்த 4 பேரின் பட்டணம் என்று இந்த எப்ரோன் அழைக்கப்படுகிறது என்றால், 4 தம்பதியர் இந்த பட்டணத்திலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார்கள். மக்கவேலா அப்படிங்கிற குகையில 4 தம்பதிகள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார்கள். ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்கா, யாக்கோபு, லேயாள். மாத்திரமல்ல, ஆதாமும் ஏவாளும் அந்த மக்கவேலா என்கிற குகையிலே தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்று யூத பாரம்பரியம் சொல்கிறது. அப்படியானால் இந்த 4 தம்பதியர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு பேர் தான் கிரியாத் அர்பா, the city of 4. அப்போ கிரியாத் அர்பா என்று சொல்லப்படுகிற தன்னுடைய முற்பிதாக்களான ஆதாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் அங்கே சடலங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு பழமையான பட்டணம் இருக்கிற அந்த பகுதி ஏனாக்கியருடையது. அந்த பகுதி பலத்தவர்களுடையது. அந்த பட்டணத்துக்குள்ள தான் தேவ பார்க்க போன நாட்கள்ல திராட்சை பழம் ரொம்ப பிரசித்தமானது. நாம் அதை இப்படி வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்தில் என்னாகும், புத்தகம் 13:23 பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலை திராட்சையுள்ள திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த எப்ரோனுக்கு அடுத்தாறு போல இருக்கிற அந்த பகுதியில் தான் அந்த திராட்சை பழம். அப்போ எப்ரோன் சொன்னா அங்க ஃபேமஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்ணாடியிலே செய்யப்படக்கூடிய கைவினை பொருட்கள் அந்த எப்ரோன் பட்டணத்திலே செய்யப்படுகிறது. இந்த எப்ரோனை குறித்து ஆர்கியாலஜிக்கல்ல அவங்க ஆராய்ச்சி பண்ணின போது இது 3500 வருஷம் பழமையானது என்று கண்டுபிடித்தார்கள். யுனெஸ்கோல இருந்து அவங்க சொல்றாங்க 3000 வருஷம் பழமையானதுன்னு சொல்லி. ஆனா வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 18வது நூற்றாண்டை சார்ந்த, நான் ஏற்கனவே சொன்னது போல, யாக்கோபின் காலத்திலே இந்த பட்டணம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த எப்ரோன் அப்படிங்கிற அந்த பட்டணத்துக்கான அர்த்தத்துக்கு பேர் என்னன்னா சீட் ஆஃப் அசோசியேஷன். இன்னைக்கு ஹீப்ரு அந்த கிரேக்க மொழியில நம்ம அதுக்கு சொல்லும் போது என்ன சொல்றோம்னா ஐக்கியம், ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்றோம். இந்த அசோசியேஷன் நான் சொல்லும் போது கடந்த வாரத்தினுடைய செய்தியில 4 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். திவ்ய சுபாவம் என்று சொல்லும் போது அந்த திவ்ய சுபாவத்தோடு இணைந்திருக்கக்கூடிய 4 காரியங்களை வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. என்னுடைய ஆர்வம் என்ன, என்னுடைய appetite, என்னுடைய பிஹேவியர் என்ன, என்னுடைய என்விரான்மென்ட் என்ன, என்னுடைய அசோசியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கடந்த நாட்கள் நம்ம தியானித்த யோசுவா 13ஆம் அதிகாரத்தில் 4 காரியங்களை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொன்னேன். அந்த அடிப்படையை பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற திவ்ய சுபாவத்தின் வெளிப்பாட்டில் ஒன்று அசோசியேஷன், ஃபெலோஷிப். அப்படியானால் இங்கே காலேப் என்கிற
தேவனுடைய மனுஷனுக்குள்ளே இருந்து வெளிப்படக்கூடிய அவன் எங்கே ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்பினான்? இந்த எப்ரோன், the place of association, the seat of association என்று சொல்லப்படுகிற அந்த எப்ரோன்ல அவன் தன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள விரும்பினான். அங்கே என்ன இருக்கிறது? ஆதாம் ஏவாள், ஆபிரகாம் சாராள், ஈசாக்கு ரெபேக்காள், யாக்கோபு லேயாள். கவனிங்கள், ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த செய்தியினுடைய துவக்கத்தில், இவன் ஒரு கேனாசியன் என்று. இவன் ஒரு கேனாசியனாக இருந்தும் இவன் ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்பின இடம் தன்னுடைய முற்பிதாக்களான ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, அந்த முற்பிதாக்களின் தேவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள விரும்பினான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை புறசாதியானா இருந்து யூத கோத்திரத்துக்குள் அடையாளம் காட்டப்படுகிற இந்த காலையில் ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு வாஞ்சித்த அந்த இடம் எப்ரோன். அது முற்பிதாக்களின் நகரம், பழமையான நகரம். அப்படியானால் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார் என்பது மாத்திரமல்ல, அதை தாண்டி அவன் யாரோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பினான் என்பது மிக முக்கியம். இந்த காலை நேரத்தில் தேவனை அறிந்திருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் யாரோடு நம்மை அடையாளப்படுத்த விரும்புகிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம், தேவ சபையில ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் நாம் ரட்சிக்கப்படாத காலத்திலே இருந்த நபர்களோடு தான் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வதிலே தீவிரம் காட்டுகிறோம். யோசித்து பாருங்கள், ஒருவேளை இவன் தன்னை ஏதோ நீரோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை, இவன் கேனாசியனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை, மாறாக தன்னுடைய முற்பிதாக்களாக இவன் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டவர்கள் எல்லாரும் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தான். அப்படியானால் இந்த மனிதனுக்குள்ளே எதற்காக நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன்? எதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார்? எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு தெளிவான சிந்தையோடு, இன்னும் புரிமணி சொல்றதா இருந்தா, அன்றைக்கே மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி தன்னை ரட்சித்துக் கொள்கிறதிலே கவனமாயிருந்த காலே என்று இந்த மனிதனை குறித்து சொல்ல முடியும். கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த முன்மாதிரியான இந்த ஆவிக்குரிய தலைவனை சுதந்திரிக்கிற இந்த மனிதனை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருப்போமானால், நமக்கு சொல்லப்பட்ட முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அது எத்தனை ஆண்டு காலங்கள் ஆயிருந்தாலும் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தையோடு, அந்த பலனோடு, அதை வாஞ்சிக்கிற இருதயத்தோடு நாம் வாழ்ந்து விடுவோம். ஒருவேளை உங்களுக்கு முன் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பற்றது போல காணப்பட்டாலும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை குறித்து சொன்ன ஒரு வார்த்தையாகிலும், வார்த்தையின் உறுப்பாகிலும் அது ஒழிந்து போகிறதில்லை, அது விழுந்து போகிறதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகிறதில்லையா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 45 வருடத்திற்கு பின்பு அந்த கேனாசியனான எப்புனையின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனை உத்தமமாய் பின்பற்றினபடினால் ஆண்டவர் அவனுக்கு வாக்குரைத்த, முன்னோர்களுக்கு வாக்குரைத்த அந்த தேசத்தை, அந்த எபிரோனை, ஒருவேளை அந்த தேசத்தினுடைய ராட்சதர்கள் பலவான்களாய் இருந்திருந்தார்கள், அவர்கள் ராட்சதர்களாய் இருந்தார்கள், ஆனாலும் அந்த தேசத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா 15ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே, யோசுவா 15:14 பாருங்க, அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கு? 13ல இருந்து நான் வாசிக்கிறேன். எப்புனையின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அல்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா பட்டணத்தின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்த சேஷாய், அஹிமான், தல்மா என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலே துரத்தி விட்டான்.
நீங்க அதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். என்னாகமங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்க. என்னாகமங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் பாருங்க. ஏனாக்கின் குமாரராகிய அஹிமானும் சேஷாயும் தல்மாயும் இருந்தார்கள். இந்த ராட்சதர்களை மற்றவர்கள் பார்த்து விட்டுதான், பல சாதிகள் ராட்சதர்கள் அவர்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் சுதந்திரித்துக் கொண்ட இந்த மாதிரி தலைவன் காலேபுக்கு முன்பதாக அந்த ராட்சதர்கள் நிற்க முடியவில்லை. கர்த்தர் காலேபோடு இருந்து அந்த ராட்சதர்களை துரத்தி விட்டு விட்டார். அந்த தேசத்தை இவன் சுதந்திரித்துக் கொண்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, காலேபுக்கு அருளப்பட்ட அந்த மாக்கிருவை இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் ஊழியத்திலேயும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் தேவனால் அருளப்படுவதாக. அப்படிப்பட்ட எண்ணமும் அப்படிப்பட்ட சிந்தையும் உள்ளவர்களாக கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுங்கள். விசுவாச ஆவியுடையவர்களாக இருங்கள்.